ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நான் மிளகாயும் மல்லியும் கலந்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் தான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் நீங்கள் கூட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நான் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கிட்டேன். அதிகமாக போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் தான் அதிகமாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமலே நல்லா வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமலே வந்து லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எதுவுமே போடலைங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக அந்த கை கழுவுன தண்ணி மட்டும்தான் அதில் இருந்தது. மற்றபடி தண்ணி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து நான் நல்லா எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா தாராளமாக தான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு வந்து டேஸ்ட்டுக்காக அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. போட்டதுக்கப்புறமா நான் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வாழைக்காயை எடுத்து அந்த ஆயில்லே போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரோஸ்ட்டு வந்து கருகி போயிடும், நல்லா இருக்காது. நான் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் வந்து குக் பண்ணுறேன். நான் வாழைக்கால்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக நீங்கள் அந்த டைமில் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணியே ஊற்றாமல் அந்த ஆயில்லே தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வறுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சமையலும் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்து சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். சுரக்காவும் மட்டன் எலும்பும் போட்டு குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் ரோஸ்ட்டு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். வாழைக்காய் ரோஸ்ட்டு என்னோடய ஸ்டைலில் வந்து இப்படி தான் நான் பண்ணுவேன். சோம்பெல்லாம் போடுறதுனால கொஞ்சமாக சோம்பு போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான மசாலாலாம் நான் போட மாட்டேங்க. சிம்பிள் மசாலா தான் போடுவேன். ஆனாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.